எப்போ என்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்களோ இதை விட கஷ்டம் வேற எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் இல்ல, அதை விட மோசமா இருந்தது. இனிமேல் அதை பத்தி நான் நினைக்க மாட்டேன். இப்ப நான் மும்பைக்கு வந்துட்டேன். இங்க எனக்கு எந்த கெடுதலும் நடக்காது, நல்லதுதான் நடக்கும். மும்பை கனவுகளின் நகரம். இந்த நகரத்துக்கு நிறைய கனவுகளோட நான் வந்திருக்கேன். இந்த இடத்துல வாழ்றது அந்த இடத்தை விட கொடுமையானதுன்னு அப்படின்னா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பின்னாடி போங்க, போங்க, பின்னாடி போங்க, போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. சார் அவனை விடுங்க சார், அவெல்லாம் மனுஷனா? அடிக்காதீங்க சார், எங்க விடுங்க அவனை, எங்க கூட்டிட்டு போறீங்க சார் அவனை? தள்ளி போங்க. கௌரி, பயப்படாத. உனக்கு என்ன நடந்துச்சுன்றதை மட்டும் சொல்லு. நான் தினமும் ஆண்டிக்கு டப்பா தர வருவேன். டப்பாவை கொடுத்துட்டு காலேஜுக்கு போயிடுவேன். இன்னைக்கு நான் அதுக்காகத்தான் வந்தேன். திடீர்னு எனக்கு வயிற்று வலியா இருந்துச்சு. முதல்ல நான் டாக்டர் அங்கிளை போய் பார்த்துடலான்னு நினைச்சேன். கௌரிக்கு கிளினிக் வர்றதுக்கு மதியம் ஆயிடுச்சு. அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா. வயிறு வலின்னு சொன்னா. பயந்து போயிட்டா. அவளால வலிய தாங்கவே முடியல. எனக்கு வயிற்று வலி ரொம்ப இருக்கு. நீ நீ அங்க வேணா உக்கார. ஹலோ, நர்ஸ் அனுப்புங்க. கௌரி, கௌரி, என்னாச்சு? நான் அவளை எப்படியும் கூப்பிடலான்னு தான் பார்த்தேன். ஆனா அவ நிக்கல. டாக்டர் அங்கிள் எப்பவுமே என்கிட்ட நல்லா தான் பேசுவாரு. என்கிட்ட எப்பவுமே படிப்பை பத்தி நிறைய பேசுவாரு. அவரோட பொண்ணோட புக்ஸ கூட எனக்கு கொடுக்கறதா இருந்தாரு. என் வயித்துல ரொம்ப வலி எடுக்குது. வயிறு வலிக்குதா? எப்பல இருந்து வலிக்குது? இப்ப கொஞ்ச நேரமா நிறைய வலி எடுக்குது. வா 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 வா, இங்க உட்காரு. போதும் 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 போதும். குட் கேர்ள். அது நர்ஸ் அக்கா அவங்க வரலையா? நர்ஸா? இத வந்துருவாங்க. ஐயோ, ரொம்ப வலிக்குதுல்ல? நீ படு, படுத்துக்கோ. சார், எனக்கு இவ இந்த நிலைமையில தான் கிடைச்சா. ஏதோ தப்பா நடந்திருக்கும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் இவகிட்ட கேட்டேன். அவ எல்லாத்தையும் சொன்னா. கௌரிய நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. என்ன? நீ ஒரு பொண்ணோட அப்பா தானே? இவ்வளவு கீழ்த்தரமான வேலை பண்ற? ஏய், புடிங்க. வெளிய வாங்க உன்னை. விடுங்க. விடுங்க, விடுங்க என்ன. நீ வா. விடுங்க. என்னாச்சு? ஒன்னும் ஆகல. அது எனக்கு லேட் ஆச்சு, அதனால நான் கிளம்புறேன். டிஃபன் கூட சாப்பிடாம போற அளவுக்கு என்ன அவசரம்? அட, சார்,
ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபை விசாரிச்சாச்சு. அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்த்தாச்சு சார். ஃபுட்டேஜில் முக்கியமான விஷயங்கள் எதுவும் கிடைக்கல. ஆனால் கௌரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரது தெரியுது. அவங்க வயிற்று மேலே அவங்க கையை வச்சுக்கிட்டு ரொம்ப மெதுவாக தான் வந்துகிட்டு இருந்தாங்க. ஸ்டாஃபை விசாரிச்சு பார்த்தோம், ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் டாக்டர் சுரேஷ் ரொம்ப நல்லவர். அவர் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு. அவரை மாதிரி ஒரு நல்ல டாக்டரை பார்க்கவே முடியாது. அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. இம்பாசிபிள் சார். ரொம்ப நல்லவனா நடிக்கிறான் சார். அவன் உலகத்திலே வந்தா ரொம்ப நல்ல மாதிரி. அப்பதான் இவன் எவ்வளவு மோசமானவனு வெளியில தெரியாதுன்னு. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஏறுக்குமாறா பேசுறாங்க. கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. எஸ் சார். டாக்டர் சிரீஷ் வெல் கனெக்டட். அவரோட பேக்ரவுண்டை நான் செக் பண்ணேன். சிட்டியோட டாப் ஹாஸ்பிட்டலில் அவன் வந்து கனெக்ட் ஆயிருக்கான். நல்ல கனெக்ஷன் இருக்கிறதுனால 6 வருஷம் முன்னாடியே கிளினிக் ஓப்பன் பண்ணிட்டான். இந்த கேஸை நாம உஷாரா டீல் பண்ணணும். ஆதாரம் கிடைக்காம ஆக்ஷன் எடுக்கவே முடியாது. கௌரியோட பேக்ரவுண்டே செக் பண்ணு. அப்பதான் நாம கௌரியோட மெடிக்கல் ரிப்போர்ட் சார். பிரபா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட பேசிட்டு தானே இருக்க. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் பண்ணாத. நான் என்ன பண்ணட்டும்? ஸ்கிரீனை திறந்து வைக்கவா? எல்லாரும் பாக்குறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. டாக்டர் சிரீஷ், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்ன சார், நான் எதுவும் நீங்க பண்ணல. கூட வந்தாகணும். ஐயோ இல்ல, அவன் என்ன பண்ணல. அவன் விட்டுருங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். சார் சார் அம்மா. சார், அந்த பொண்ணு பொய் சொல்றா. அவ மேல நான் கையை வைக்கல. நீங்க கையை மட்டும் வைக்கல, ரேப்பும் பண்ணிருக்கீங்க. ரேப்பா? இங்க பாருங்க மெடிக்கல் ரிப்போர்ட். நீங்க தான் டாக்டர் ஆச்சே, படிங்க. சார் சார், நான் பண்ணல சார். கௌரி உன்னதான் சொல்றா. அவ ஏன் பொய் சொல்றாங்கிறது எனக்கு புரியல சார். சார், ஏதோ பிரச்சனை இருக்கு. யாரோ என்னை மாட்டி விட பாக்குறாங்க. யார் அது? யாராவது எதிரிங்க இருக்காங்களா? கௌரி ஏன் உங்க பேரை மட்டும் சொல்றா? ஹேமா சார், கௌரிக்கு ஒரு அத்தை இருக்கா, ஹேமா. அவ இதெல்லாம் பண்ணக்கூடியவ. அவ உன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காளா? ஆமா சார். 4 நாளைக்கு முன்னாடி அவளை வேலையை விட்டு தூக்கிட்டேன். கௌரிக்கு இதெல்லாம் நடக்கிற டைம்ல அவ அங்கதானே இருந்தா? நோட்டீஸ் பீரியட்ல இருந்தா. அவ மேல எனக்கு ரொம்ப கோவம். தெரியாம தப்பாயிடுச்சு, சாரி சொல்றேன்ல. திரும்பவும் இப்படி நடக்காது. முன்னாடியும் இதே தான் சொன்னேன். சார், நான் நிஜமா எதுவும் பண்ணல. பொய் சொல்லாத. எனக்கு ஆர்கியூமெண்டே வேணாம். இல்ல சார், ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் அனுப்பிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். சார், அவன் பொய் சொல்றான். அவன் தப்பிச்சுக்கிறதுக்காக நடிக்கிறான். நான் ஒன்னும் அப்படிப்பட்டவ இல்ல சார். அந்த மாதிரி இருந்திருந்தா இத்தனை வருஷம் நர்சிங் ஃபீல்ட்ல இருந்திருக்கவே முடியாது. நர்சிங் ஹோம் சின்னது, ஸ்டாஃப்ஸ்லாம் அதிகம், பேஷண்ட்ஸும் நிறைய வரல. அதனால ஸ்டாஃப்ஸை ஒவ்வொருத்தரா தூக்குறான். அவர் ரொம்ப மோசமானவன் சார். என் பொண்ணு பாவம் சார். 2 நாளா ரூம் போட்டுக்கிட்டு உள்ளே இருக்கா, ஷாக்ல இருக்கா. தப்பு பண்ணது அவன்தான். ஆனா நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? எனக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. இனிமேல் பொறுத்துக்க முடியாது. ச்சே, அம்மா அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. என்ன பார்த்தாலும், ஆளுங்களை பார்த்தாலும், இந்த இடத்த பார்த்தாலும் எனக்கு வெறுப்பா இருக்கு. வா. ஏய். சொல்லு சார். சிரீஷ் ஒரு பக்கம் இல்லைன்றான், அப்புறம் எமாவும் இல்லைன்றா. மெடிக்கல் ரிப்போர்ட்ல 7 ட்ரேசஸ்னும் எதுவும் இல்லை மேட்ச் பண்றதுக்கு. சார், சில கேசஸ்ல அப்படி நடக்கும். ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சிரீஷ்க்கு எதிராக வாட்டர் டைட் கேஸ் போட்டாகணும். சார், அவன் ஏற்கனவே பெயில் அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். மோஸ்ட்லி பெயிலும் கிடைச்சிரும். ரெப்புடேஷன் நல்லா இருக்கும்போது பாஸ்ட் ரெப்புடேஷன் கிளியரா இருக்கும். சிரீஷை பத்தி கொஞ்சம் நல்லா விசாரி. ஏதாவது கிடைச்சதுன்னா இந்த கேஸ் ஜெயிச்சிரும். ஓகே சார். இது டாக்டர் சிரீஷோட பழைய பேஷண்டோட லிஸ்ட். இதை தீர விசாரிச்சு டீட்டெயில்ஸ் எடு, சரியா? ஓ சார். ஹலோ, என்ன? எங்க?
அந்த பொண்ணை இப்பவே அரெஸ்ட் பண்ணுங்க. அப்பா ரேபிஸ்ட், பொண்ணு பைத்தியம். அவங்க ஃப்ரெண்டையே இப்படிதான் அடிப்பாங்களா? ஒரு நிமிஷம். உன் பேர் என்ன? அதித்தி. அதித்தி, இப்ப உண்மையை சொல்லு, உனக்கு என்னாச்சுன்னு. நாங்க காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். இப்பெல்லாம் டாக்டர் கிட்ட போறது கூட டேஞ்சரஸ்மா. போகட்டும், விடு பிரியா. வா. ஸ்டூபிட் இடியட்ஸ். நீ இப்படி ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தா அவங்க இன்னும் உன்னை வெறுப்பேத்துவாங்க. உங்க அப்பா தானே அப்படி. இதுல உன்னோட ஃபால்ட் என்ன இருக்கு? ஆனா உங்க அப்பா எப்பெல்லாம் அங்கிளோட கிளினிக்கு நான் போவேனோ அப்ப எனக்கு தனி ஒரு பயம் ஏற்படும். அவர் தொடர விதத்தை பார்த்து எனக்கு பயமா இருக்கும். ஸ்டாப் இட் அதித்தி, enough. பட் பிரியா, நான் உண்மையதான் சொல்றேன். I hate you. அம்மா, இப்ப நீங்க ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். இன்னைக்கு அடிச்சிருக்கா, அப்புறம் கொன்னுட்டானா அவங்கள என்ன நினைச்சாலும் செய்வாங்க. ஒரு நிமிஷம். அதித்தி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா என்ன சொல்லு? அதாவது பிரியா பத்தியும் டாக்டர் சிரீஷ் பத்தியும்? ஆப்வியஸ்லி உண்மைதான். நான் ஏன் போய் சொல்ல போறேன்? சிரீஷ் அங்கிள் ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுவாரு. ஆனா தேவையில்லாம டச் பண்ணி பேசுவாரு. சரி, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஏதாவது தெரிஞ்சா சொல்றோம், சரியா? சார், பிரியாக்கு எதிராக நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும். எந்த அளவுக்கு அதித்தி அடிச்சிருக்கா? கொஞ்சம் போது நிறுத்துறியா? அது தப்பு கிடையாது. அதித்தி அம்மா கிட்ட பேசிட்டு பிரியாவுக்கு ஜஸ்ட் வார்னிங் கொடுத்துட்டு கேஸை க்ளோஸ் பண்ணு. அந்த டாக்டர் சார் தன்னைத்தானே எவ்வளவு நல்லவன்னு சொல்லிக்கிறாரோ அவ்வளோ நல்லவர் இல்லை. அதித்தியை பற்றி விஷயம் வெளியே வந்ததும் நாடகத்தை விட்டுருக்கலாம் இல்லையா? சார், உன் பொண்ணோட ஃப்ரெண்ட் அதித்தியை கூட நீ விட்டு வைக்கலையா? உனக்கு எதிராக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. சொல்லு, வேற யாருக்கிட்டலாம் தப்பா நடந்திருக்க? நான் அப்படி எதுவும் பண்ணல. அப்புறம் திடீர்னு வேற எங்கேயோ போனா டாக்டர் எதுக்காக மாத்தணும்? நான் சொன்னேன், திரும்ப கிளினிக்கு வந்தா, அப்புறம் வீட்டுக்கும் வர ஆரம்பிச்சா. பிரியாவை சந்திக்கிற சாக்கில் வீட்டுக்கு வந்தா, என்கிட்ட பேச முயற்சி பண்ணா. பிரியா? அங்கிள், பிரியா இருக்காளா? பிரியா அவளோட ரூம்ல படிச்சிட்டு இருக்கா. நான் அவளை கூப்பிட்டுமா? இல்ல அங்கிள், நீங்க ஒரு தடவை என்ன செக் பண்றீங்களா? ஃபீவர் இருக்க மாதிரி இருக்கு. ஃபீவரா? 2-3 நாளைக்கு முன்னாடி தானே கிளினிக்கு வந்துட்டு போனேன். ஆனா அங்கிள், நேத்து ராத்திரியில இருந்து ஃபீவர் அதிகமா இருக்கு. இஸ் தட் சோ? லெட் மீ செக். இல்ல கண்ணா, யூ ஆர் அப்சல்யூட்லி ஃபைன். இல்ல அங்கிள், நீங்க ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணுங்களே. அதித்தி, இங்க பாரு அதித்தி கண்ணா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உன்னோட வயசு அப்படி. உன்னை விட பெரிய வயசு ஆண்கள் மேல அட்ராக்ஷன் ஏற்படும், முக்கியமா நீ இருக்கிற சிச்சுவேஷன்ல. ஆனா கண்ணா, யூ ஹாவ் டு ஸ்டாப். இதுக்கப்புறம் வீட்டுக்கோ இல்ல கிளினிக்கோ அடிக்கடி வராத. நான் ஏன் திரும்ப வரேன்? ஐ டோன்ட். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. Then it's good. பிரியாவை கூப்பிடுறேன். பிரியா? இல்ல, இட்ஸ் ஓகே. நான் அவகிட்ட காலேஜ்ல பேசிக்கிறேன். ஓகே, பாய் அங்கிள். அவ்வளவுதான் சார், அதுதான் கடைசி நாள். அவ வீட்டுக்கும் வரல, கிளினிக்கும் வரல. சரி, இதுல ஏதாவது ஒரு விஷயம் பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா அவஸ்தைப்படுவேன். சார், சுலபமா முடிச்சிடலாம். ஒரு தடவை கௌரி கிட்ட பேச எனக்கு அனுமதி கொடுங்க. நான் இந்த பிரச்சனையை முடிச்சிடுறேன். அவகிட்ட நான் கேட்கிறேன் ஏன் போய் சொல்றான்னு. ஐம் ஷூர் அவ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவா. டபுள் வை. சார், டாக்டர் சிரீஷ் திரும்ப அதே தான் சொல்றான். 3rd டிகிரிக்கு அப்புறமுமா? ஆமா சார். டிஎன்ஏ எவிடன்ஸ் இல்லாம, ஆதாரம் இல்லாம அவனோட வார்த்தையை பொய்ன்னு சொல்ல முடியாது சார். ஹாய்னோ, முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. அந்த பொண்ணு சுயநினைவோட அக்யூஸ்ட் பண்ணியிருக்கா. மேட்ரு சீரியஸ் மட்டும் இல்லை, சென்சிட்டிவும் கூட. அப்புறம் கௌரி ரொம்ப நல்ல பொண்ணும் கூட. சிரீஷோட முழு ஹிஸ்டரியும் செக் பண்ணு, கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். கௌரியோட பேக்ரவுண்டையும் செக் பண்ணு. கௌரிதா? ஒருவேளை அவளும் போய் சொல்லலாம்ல, பயத்தினாலேயோ இல்லை யாரையாவது காப்பாத்தவோ. இந்த ஆங்கிள்லையும் செக் பண்ணி ஆகணும், ஏன்னா அப்பாவிக்கு தண்டனை கிடைக்கூடாது. அவங்க ஃபேமிலியில ஏதாவது சொன்னாங்களா?
ஃபேமிலி ரிப்ரெஸ்டாக இருக்கு, கிரிமினல் கிரைம் பண்ணிடுறான், அதனால தன்னோட குடும்பத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்னு யோசிக்க மாட்டேங்கிறான். இது எப்பவும் நடக்கிறது. நேற்று வரைக்கும் ரெப்யூட்டட் டாக்டரோட குடும்பம் தான் முகத்தை மறைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. மிஸ்ஸஸ் ரன்னாடே, நான் உங்ககிட்ட பேசணும். நான் மிஸ்ஸஸ் ரனாடே இல்ல. ஐயோ பிரபாஜி, ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் நான் கேளுங்க. உங்ககிட்ட பேச விரும்பல. இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. பிரபாஜி நில்லுங்க. பிரபாஜி, அண்ணா சீக்கிரம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பிரபாஜி நில்லுங்க. சிரேஷ் இதெல்லாம் என்ன? இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாள் போகும்? ஏன் எல்லாரும் உன்னை இப்படி பண்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சிரேஷ், ஏதாவது சொல்யூஷன் இருக்கும், ஒரு வழி இருக்கும். எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல பிரபா. இந்த கௌரி பிரியாவோட ஃப்ரெண்டு, எதுவும் புரிய மாட்டேங்குது. எதுவும். சிரேஷ், காம் டவுன். நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு. சார், சிரீஷோட பேக்ரவுண்ட் செக். ஏதாவது குறை? நத்திங் சார், ஸ்பாட்லெஸ் கரியா. சண்டே இல்லை, மிஸ்கனெக்ட் இல்லை. கடந்த 6 வருஷத்தோட நர்சிங் ஹோம் ரெக்கார்டையும் செக் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி அவன் வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல், அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன் சார். ஆனால் இதுவும் கிடைக்கல. அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு நினைக்கிறேன். நிஜமா அப்படிதானா இல்லைனா ஏதாவது மறைக்கிறானா? ஆனால் இப்போ அப்படி தோணல சார். 6 வருஷத்துக்கு முன்னாடி லோக்கல் அரசியல்வாதி கூட அவனுக்கு சண்டை ஆயிருக்கு. அதனால சிரீஷ் அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியிருக்கான் சார். இது தவிர வேற எதுவும் பெருசா இல்லை. அப்புறம் கௌரி நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் பொய் சொல்லிட்டேன். நீங்க எப்பவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. நீங்க என்கிட்ட எப்பவுமே தப்பா நடந்துக்கிட்டது இல்ல. ஆனா நான் உங்க மேல பழி சுமத்திட்டேன். அது என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் பண்ண தப்புக்கு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சிரீஷ்க்கு கௌரியோட சூசைடுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கா. அந்த ஃபோனும் நம்ம கஸ்டடியில் இருக்கு சார். கௌரி ஷாக்ல இருந்தா கூட சிரீஷ் மேல ரேப் குற்றச்சாட்டை அவ வச்சிருந்தா. அதே பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாளா? சார், உங்களுக்கு சூசைட் ஸ்டேஜ்ல இருக்கும்னு தோணுதா என்ன? உண்மையை மறைக்கிறதுக்காக. ஒருவேளை சிரீஷ் குற்றமற்றவனா இருந்தா கௌரி மூலமா கெட்ட பேர் அவனுக்கு வாங்க வைக்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கப்புறம் கௌரி அவங்களுக்கு ஆபத்து தானே? சார், இப்படி பாருங்க. டாக்டர் சிரீஷ் குற்றவாளியா இருக்கலாம், மாட்டிக்க கூடாதுன்னு கௌரியோட கொலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல சார். அப்புறம் கௌரியோட போன்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. சூசைடா இல்லையான்னு தெரியாம எதுவும் சொல்றது கஷ்டம்தான். தெரிஞ்சிடும் சார். கௌரியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சீக்கிரம் வந்துடும். கௌரி திடீர்னு சூசைட் பண்ணிட்டதுனால கேஸ்ல ஒரு திருப்பம் வந்திருக்கு. இது ஹியூமனிட்டி நர்சிங் ஹோமையே திருப்பி போட்டிருக்கு. அம்மா இங்க வாங்களே. அம்மா, இது உண்மையிலேயே சூசைடா இல்ல அந்த பொண்ணை யாராவது கொலை பண்ணிருக்காங்களான்னு போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க. அம்மா, அதுக்கும் மேல போலீஸ் டாக்டர் சிரீஷ் ராணேவோட ஃபேமிலியை விசாரிச்சு பார்த்தோம், எந்த க்ளூவும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம போலீஸ் கஸ்டடியில இருக்கிற டாக்டர் சிரீஷ் ராணாடேவும் நான் குற்றமற்றவன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. என்னாச்சு? நான் தான் டிவி பார்த்துட்டு இருக்கல. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் என்னவா? இதுதான் ப்ராப்ளம். இவ்வளவு சத்தமா வச்சு கேக்குறியே. அங்க என்னடானா பேஷன்ஸ், இங்க நீ நிம்மதியா கொஞ்சம் பிரீத் பண்ண விடு. ஒரு நிமிஷம். நானும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் வரேன். உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். யார் கூடயும் சுத்திட்டு இருக்கீங்களே? உண்மையை சொல்லுங்க. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். லீவ் இட். சார், கௌரியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அவ இறந்தது 1:30 மணிலேருந்து 2 மணிக்குள்ள. மெசேஜை 2 மணிக்கு மேலே அனுப்பியிருக்காங்க. உடம்புல ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் இருக்கு. அவ தன்னை காப்பாற்றிக்க முயற்சியும் பண்ணியிருக்கா. சார், இது ஒரு கிளியர் மர்டர் சார். அதாவது மர்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் போன்ல இருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நீ சொல்றது சரிதான். கௌரி இறக்குறதுனால யாருக்கு லாபம் அதிகமா இருக்கும்? என்ன? கௌரி தன்னைத்தானே வா? ஏன்? எப்படி 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 சார் இதெல்லாம் நடந்தது?
நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் தான் இதெல்லாம் செஞ்சேன்னா? நாங்க எதுவுமே இப்ப சொல்லலையே. கௌரி இறக்கிறதுனால எல்லாரையும் விட லாபம் உனக்கு தான் அதிகம்ன்றத மறுக்க முடியாது. ஏன்னா அவ அனுப்பியிருக்கிற மெசேஜ் உன் மேல இருக்கிற பழிய தூக்கி வீசி எறிஞ்சிரும். ஆனா கொடுமையான விஷயம் இதுல என்னன்னா, அவ இறந்ததுக்கு அப்புறம் மெசேஜ் வந்திருக்கு. கொலைகாரன் அவ மொபைல்ல இருந்து மெசேஜ் அனுப்பியிருக்கான். இப்ப கேள்வி என்னன்னா, கௌரிய கொலை பண்ணவன் உன்னையே காப்பாத்த நினைக்கிறான். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க இருந்து எப்படி நான் கௌரிய? தட் இஸ் இம்பாசிபிள். வெளியில இருக்கிறவங்கள வச்சு பண்ண வச்சிருக்கலாம்ல. தட் இஸ் பாசிபிள். இவன் உண்மை சொல்றான்னு தோணுதா சார்? சரியான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் எதையும் நாம உண்மையா ஏத்துக்க முடியாது. டாக்டரை லாக்அப்ல வச்சதுக்கு அப்புறம் இவரை யாரெல்லாம் பார்க்க வந்தாங்க, இவர் யாருக்கிட்டலாம் பேசினாரு எல்லாத்தையும் விசாரி. லேண்ட்லைனும் யூஸ் பண்ணியிருக்காரு. சார், இவரோட ஒய்ஃபும் இவங்களை பார்க்க வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்களோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் தோண்டி எடு. கிரைம் சீன்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்டோட அதை மேட்ச் பண்ணி பாரு. கௌரி ரிப்போர்ட்ல மேற்கொண்டு ஏதாவது தெரிஞ்சுதா? அவரோட ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. டேபிளில் வச்சிருக்கேன் சார். கௌரியோட அத்தை எங்கெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அங்கே நாங்கள் விசாரிச்சு பார்த்தோம். கடந்த 2 வருஷத்துல 4-5 இடத்த மாத்திருக்காங்க சார் அவங்க. ஹேமா இருக்கால, சீனியர் டாக்டரோட சேர்ந்துக்கிட்டு ஏதோ மோசமா நடந்துக்கிட்டான்னு கேள்விப்பட்டோம். அந்த விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அவ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேலையை விட்டுட்டு போயிட்டா. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. டாக்டர் சார் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி சுத்தி பைத்தியம் ஆயிட்டாரு. திடீர்னு அந்த பொண்ணு ஹேமாவிக்கான அவரையும் காணோம். அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் தேவதாசாவே மாறிட்டாரு. ஸ்ட்ரேஞ்ச். இவ்வளவு நாள் நாம யார விக்டிம்னு நினைச்சிட்டு இருந்தோமோ, விக்டிம் இல்லவே இல்லை போல இருக்கே. இந்த 2 டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட போய் நீ பேசு. இவங்க கிட்ட எல்லாம் ஏதாவது ரூமர்ஸ் இருக்கா, இல்லைன்னா இதெல்லாம் உண்மையான்னு கேளு. சார், அவ குழந்தை இல்லை சார். ஆனா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு கூட புரியல. அவளாம் நர்சிங் ஹோமுக்கு வருவா. அவளோட ஆன்டி ஹேமாவை பார்க்க வந்தேன்னு சொல்லுவா. திடீர்னு என்ன அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சா. நான் அவளை கட்டாயப்படுத்தினேன்னு சொல்ல ஆரம்பிச்சா. எனக்குன்னு ஃபேமிலி இருக்கு. நாங்க ரொம்ப மரியாதையான குடும்பம் சார். ஹேமா பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டா. இந்த விஷயத்தை அவ போலீஸ் கிட்ட கொண்டு போவேன்னு சொன்னா. அதனால நான் அவளை வேலையை விட்டு தூக்கிட்டேன். நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கன்னு சொன்னேன். நான் எந்தவித தப்பு செய்யாதப்போ நான் ஏன் பயப்படணும்னு சொன்னேன். என்னாச்சு? ஒண்ணுமே ஆகல. மோசமானவ கிளம்பி போயிட்டால. சரி, நான் கிளம்புறேன். லேட்டா வருவேன். டாக்டர் எத்தின் தானே நீங்க? எஸ் சார். நான் உங்ககிட்ட கௌரி பற்றி பேசுகிறேன், ஞாபகம் இருக்குல்ல? தெரியல உங்களுக்கு? ஏமா உங்கள் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நாள் வேலை செஞ்சாங்க? சார், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஏமாவை ஞாபகம் இருக்குமே? தெரியும் சார். ஏமாவால் உங்கள் ஹாஸ்பிட்டலில் ப்ராப்ளம் ஆச்சுல்ல? உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து திடீர்னு வேலையை விட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். கௌரி உங்ககிட்ட திரும்ப வர்றதுக்கு முயற்சி பண்ணாலா என்ன? சொல்லுங்கள் சார். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். அப்படி நடந்திருந்தா எனக்கு ஞாபகம் இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப்ஸை நான் கொஞ்சம் தள்ளியே வச்சிருப்பேன் சார். பர்சனலாக நான் ரொம்ப கனெக்ட் ஆக மாட்டேன் சார். சரி, வேற ஏதாவது தேவைப்பட்டா உங்களை வந்து நான் பார்க்குறேன். அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா இது என்னோட கார்டு, நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அப்பாவி பொண்ணோட மர்டர் அண்ட் ரேப் கேஸ் ரொம்ப சென்சிட்டிவ். ஓகே சார். போலீஸ் எதுக்கா இங்க வந்தாங்க? நீ என்ன பண்ண? உனக்கு என்ன பைத்தியமா? நான் என்ன பண்ண போறேன்? மரியாதையோ உண்மையை சொல்லு. என்ன பண்ண நீ? நான் எதுவுமே பண்ணல. எப்போ பார்த்தாலும் என் மேல சந்தேகமா? சார் சார், பிரபாரானோட கால் ரெக்கார்ட்ஸ். வா போலாம். என்ன இது? என்னன்னு பாரு. டாக்டர் சிரீஷ் ரானடேவோட ஃபேமிலி கூட. சார், உள்ள டிவி ஓடுது, சத்தம் கேட்குது. ஜன்னல் கதவெல்லாம் மூடி இருக்கு. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல சார். மிஸ்ஸஸ் ரனடே, மிஸ்ஸஸ் ரனடே, போலீஸ் வந்திருக்கு. கதவை கொஞ்சம் தரங்க. மிஸ்ஸஸ் ரனடே. பிரியா. சார், நான் ஏன் கௌரிய?
நான் அந்த பொண்ணு பக்கத்துல கூட போகல. எனக்கு அவளை தெரியாது. எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. உங்க ஃபோன் லொகேஷன் அந்த நேரத்துல அங்கதான் இருந்திருக்கு. அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் அங்க போயிருந்தேன். ஆனா அவளை கொலை பண்றதுக்கு இல்ல சார். அப்படி எதுவும் இல்ல. நீ இப்பவே என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கு. என் புருஷன் உனக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பாரு. அவருக்கு போய் இப்படி பண்ணி வச்சிருக்க. அவரோட வாழ்க்கை, கரியர் எல்லாத்தையுமே நாசமாக்கிட்ட. என் கூட வா, வா என் கூட. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. எது பேசுறதுனாலும் நீங்க எங்க அத்தை கிட்ட பேசுங்க. இங்க பாரு, தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ், போங்க. இப்ப நான் போறேன். ஆனா உங்க அத்தை கிட்ட நான் பேசுவேன். நீங்க சொல்றது உண்மைன்னு நாங்க எப்படி ஏத்துக்கிறது? உங்களுக்கு மோட்டிவும் இருந்தது, வாய்ப்பும் இருந்தது இல்ல சார். நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. we are respected family. அது தெரிய வந்துரும். கௌரி துப்பட்டாவிலையும் ஃபோன்லயும் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் உங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட மேட்ச் ஆச்சுன்னா அப்புறம். சார், நான் அங்கேருந்து வெளியே வரும்போது அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆள் போறத நான் பார்த்தேன் சார். அவ வீட்டுக்குள்ள. யார் அந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், எனக்கு அவனை தெரியாது. ஆனா அந்த ஆள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். அவனாலதான் நான் போனதுக்கு அப்புறம் கௌரி உயிரோட இருந்தாளா இல்லையான்னு. அவன் முகம் ஞாபகம் இருக்கா? அஃப்கோர்ஸ் சார், ஞாபகம் இருக்கு. வழியை மறைச்சு அவன் என்கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்ணான் சார். எஸ் சார், கௌரியோட கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். இங்கே கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போம். ஏன்னா சார், அவளுக்கு இங்கே யாராவது எதிரிங்க கூட இருக்கலாம்ல, அதனால தான். எஸ் சார், நான் உடனே அப்டேட் பண்ணுறேன் சார் எல்லாத்தையும். ஓகே சார். சார், இங்கே தான் பக்கத்தில் இருந்தா. திடீர்னு அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதனால அவங்க சித்தி அவளை கூட்டிட்டு போயிட்டா. அப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவ அங்கே இருந்து ஓடி போயிட்டான்னு. சார், அவளை பாவம் பார்த்து நாங்க வீட்ல வச்சிருந்தோம். அவளுக்கு எவ்வளவு பணம் தெரியுமா? கொழுப்பு எடுத்து வீட்டை விட்டு ஓடிட்டா. அதை தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். நீங்கள் அவளை கண்ணும் கருத்தமாக பார்த்துருந்தா அவையே இங்கேருந்து ஓட போகிறா? எனக்கு என்ன தெரியும் சார்? தெரியாதா இல்லை மறைக்கிறீங்களா? நீங்க என்ன கேட்டீங்களோ அதுக்கு பதில் சொல்லிட்டேன். நான் எதுக்கு மறைக்க போறேன் சார்? அவ மும்பைக்கு போயிட்டு அவங்க அத்தை வீட்டுல தங்கி இருக்கான்னு கேள்விப்பட்டேன். எவ்வளவு மோசமானவ பாருங்க சார். அவ இப்போ உயிரோடவே இல்லை. என்ன? ஸோ அதனால நீங்கள் அவளை பற்றி பேசும்போது பார்த்து பேசுங்க சார். கௌரியோட சித்தி எதையும் நம்ம கிட்ட மறைக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. சப்போர்ட்டரும் ஷெல்டரும் கிடைச்சதுக்கு அப்புறம் கௌரி ஏன் அங்கிருந்து ஓடி போகணும் சார்? எதுவும் சென்சிபிளா இல்லையே. எக்ஸாக்ட்லி. இன்னொரு விஷயமும் இருக்கு. டாக்டர் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, கௌரியோட வீட்ல இருந்து வெளியில வரும்போது ஒரு ஆள் கௌரியோட வீட்டுக்குள்ள போறத பார்த்திருக்கா. முகம் ஞாபகம் இருக்கான். ஸ்கெட்சை இப்போ வரைய சொல்லியிருக்கேன் சார். பிரபரானடே சொன்னதை வச்சு அந்த ஆளோட ஸ்கெட்சு. இவன் யார் சார்? ஒரு நிமிஷம் சார். இவன் இன்னொரு அந்த டாக்டர் மாதிரி இருக்கான். கௌரியை தெரியாதுன்னு சொன்னவன் இவன் டாக்டர் எத்தின் சார். உடனே அவனை தூக்கிட்டு வா சார். சார் பார்ப்பலாம். சார், இவரை எங்க கூட்டிட்டு போறீங்க? இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க சார். இருங்க. இங்க பாரு, என்ன பண்ண நீ? என்ன செஞ்ச? நான் தான் கேக்குறல, நான் சொன்னேன்ல, இதுதான் நடக்கும்னு நினைச்சேன். இப்போவாச்சு சந்தேகப்படுறத நிறுத்துறியா? ஆமா சார், கௌரிய நான் தான் கொன்னேன். ஆனா நான் கொல்றோன்ற நோக்கத்தோட அங்க போகல. ஏற்கனவே என் வாழ்க்கை அவங்க கெடுத்துட்டாங்க சார். அவங்க டாக்டர் சிரீஸ் வாழ்க்கையிலையும் விளையாடுறத நான் பார்க்க விரும்பல. அப்படின்னா புரியுற மாதிரி சொல்லு. என்ன நாடகம் ஆடுறீங்க? நான் இவ மேல கைய கூட வைக்கல. கௌரி, என்ன நடக்குதுங்க? அப்ப இவ ஏன் அப்படி சொல்றா? பொய் சொல்றாளா? அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் பார்த்துட்டாங்க. எப்ப பாரு நீங்க இவளையே பார்த்துட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டாங்க. இவளுக்கு 17 வயசு தான் ஆகுது. உன்னை விடவே மாட்டேன். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அட, போலீஸ்ல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? நீ கொடுக்கிற பொய் கம்ப்ளைண்ட்னால என் வாழ்க்கை, என் கெரியர், என் ஃபேமிலி எல்லாமே போயிடும். வா கௌரி, போலாம். இருங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம். 50,000. வா கௌரி. இருங்க நில்லுங்க. இங்க பாரு, 75, 75,000 ரூபாய் தரேன். இந்த விஷயத்தை இங்கேயே முடிச்சுக்கலாம். இதுக்கு மேல என்னால தர முடியாது. ஏன்னா என்கிட்ட காசு அவ்வளவுதான் இருக்கு. நீ வா, போலாம். அத்தை, வாங்கிக்கலாமே. எனக்கு போலீஸ் கிட்ட போக விருப்பம் இல்ல. அப்போ கௌரிக்கு பணம் தேவைப்படுதா? இல்ல சார், ஹேமாக்கு தான் பணம் தேவைப்படுச்சு. அதனால அவ கௌரியை யூஸ் பண்ணிட்டு இருந்தா. டாக்டர் சிரீஸ் விஷயத்துல கூட
அவ என்கிட்ட பண்ண மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தா. அதை யோசிச்சு தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் சார். இனியும் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு. எல்லாம் மீறி போயிடுச்சு சார். நான் இதெல்லாம் இன்வால்வ் ஆக விரும்பல, ஆனாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் டாக்டர் சிரீஷோட ஒய்ஃபை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் விட்னஸ் ஆகுறதுக்கு தயாரா இருந்தேன். ஏன்னா ஹேமாவும் கௌரியும் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிருக்காங்கன்னு நான் தெரிய வைக்கணும். மிஸ்ஸஸ் ரானடே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் மிஸ்ஸஸ் ரானடே இல்ல. ஆனா சார், அவங்க ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. நான் சொல்றது அவங்க கேட்கல. அதனால தான் சார் நான் அவங்கள பின்தொடர ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் என்ன பார்த்தேன்னா, அவங்க கௌரியோட வீட்டுல இருந்து வெளியில வந்தாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, கௌரி கிட்ட போய் பேசினா ஏதாவது தெரியும்னு நினைச்சேன். நான் சொல்றது அவளுக்கு அது புரியலாம் இல்லையா? நீங்க எப்படிங்க? அத்தை வீட்ல இல்ல. ரொம்ப எல்லையை மீறி போயிட்டு இருக்கீங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. பேசாம இந்த கேஸ்ல இருந்து பின் வாங்கிட. நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஆளோட வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்க. பொய்க்கு மேல போய் கிரிமினலை தடுக்கிறதுக்கு நீயே கிரிமினல் ஆயிட்டல. அப்பவே போலீஸ் கிட்ட ஏன் வரல? கௌரியும் ஹேமாவும் என்னைக்கு உன்கிட்ட வந்தாங்களோ அன்னைக்கே போலீஸ் கிட்ட நீ வந்திருக்கணும். இப்ப கௌரிய கொன்னு உன்னோட வாழ்க்கை இல்ல, இப்ப உன் குடும்பத்தோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்ட. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்ட் ஹேமாவா? என்ன சார், என்ன யோசிக்கிறீங்க? ஒரு விஷயம்தான் புரியல. ஒவ்வொரு முறையும் மொலஸ்டேஷன் தான் விஷயம். அந்த ஹேமா ஒவ்வொரு தடவையும் கௌரியை மொலாஸ்ட் பண்ண, அவளை தப்பா தொட்டிருக்கன்னு தான் பயமுறுத்தி இருக்கா. ஆனா டாக்டர் சிரீஷோட விஷயத்துல ரேப் மேட்ரு எப்படி வந்துச்சு? இந்த வாட்டி அதிகமா பணம் கேட்கணும்னு நினைச்சாலும் என்னமோ. இல்ல, ஸ்ரீஷ்க்கும் ஹேமாவுக்கும் நடுவில் அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கலாம், அது பேக் ஃபயர் ஆயிருக்கலாம். அதனால கூட இதெல்லாம் நடந்திருக்கலாம்ல. கௌரியை ரேப் பண்ணிட்டாங்க, அது தெரியும் சார். முதல்ல இந்த ரேப்பை சிரீஷ் தான் பண்ணாரா வேற யாராவது பண்ணாங்களான்னு விசாரி. இந்த கேஸ்ல விடை தெரியாத கேள்விகள் இன்னும் நிறைய இருக்கு. இதுக்கான பதில் ஹேமா கிட்ட இருந்து தான் கிடைக்கும். அவளை தூக்கிட்டு வா. சார், இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க சார். ஏழைங்க மேல பழி போடுறது ரொம்ப சுலபம். நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. ஹேமா, நீ இத்தனை வருஷமா இத்தனை நர்சிங் ஹோம்ல வேலை பார்த்துருக்க. ஆனா எல்லா இடத்துலயும் கௌரிக்கு இப்படிதான் நடந்திருக்கு. அந்த ஒவ்வொரு வாட்டியும் பதவியில் இருக்கிறவங்க கிட்ட தான் நீ டார்கெட் பண்ணிருக்க. என்ன சொல்றது கரெக்டா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இதுல எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? எப்பவுமே பெண்களை ஆண்கள் ரொம்ப துன்புறுத்தவே மாட்டோம். ஆனா இந்த தடவை ஒரு சின்ன பொண்ணை ரேப்பும் மர்டரும் பண்ண மாதிரி ஆச்சு. உண்மையை உன்கிட்ட இருந்து வரவழைக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவோம். சார் நீங்க என்ன சொல்றீங்க? நானே அவ என் பொண்ணு மாதிரி. அவளுக்கு எப்படி நான் அப்படி நடக்க விடுவேன் சார்? பாவம், என்னால அவளை அப்படி பார்க்க கூட முடியல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சார், ஏமா ரொம்ப அழுத்தமா தெரியுறா? நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்படி கேட்டா உண்மையை சொல்ல மாட்டா. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்றான்னா 100% பொய் சொல்றான். ஆனா இந்த ரேப்பை பத்தி கேட்கும்போது மட்டும் எனக்கு என்னவோ உண்மை சொல்றான்னு தோணுது. பழைய வழியை கடைபிடிக்க நினைச்சாலும் என்னமோ அவளுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. டாக்டரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திருக்கலாம். டாக்டர் சிரீஷ் இல்லைனா வேற யாராவது. சிரீஷை பத்தியும் கௌரியை பத்தியும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனா ஹேமாவை பத்தி எதுவும் இல்லை. கௌரி இறக்கிறதுக்கு முன்னாடி ஹேமா யார் கூடலாம் டச்சில் இருந்தான்றத விசாரி. அதை முதல்ல பண்ணிட்டீங்க வா. அவங்க கால் ரெக்கார்ட்ஸையும் எடு. சார், கால் ரெக்கார்ட்ஸ் வந்தாச்சு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க, ஒரு நிமிஷம். சார் ஏதாவது தெரிய வந்ததா? இதை பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இதுல இருக்காங்களான்னு கவனமா பாருங்க. இதோ சார், இந்த பேர் தான் அரசியல்வாதி. இவன் பேர்ல நான் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எதுக்கு? அதே பிரச்சனை தான் சார், எக்ஸ்டார்ஷன். நான் புது நர்சிங் ஹோம் ஆரம்பிச்சதும் அவங்க பணம் வாங்க வந்தான். இங்க இருந்து நான் முன்னாடியே உனக்கு எதிராக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன்னை இங்க பார்த்தேன் உள்ள தூக்கி வச்சிருவேன், புரியுதா? ஏய், போ. கையெல்லாம் மேல வைக்காத. உன்னை நான் விடவே மாட்டேன். பாத்துக்கிறேன்டா உன்னை. சார், இவன் சரியா தான் சொல்றான். ரிப்போர்ட்டை செக் பண்ண. மக்கள் ஏன் ஓட்டு போட மாட்டாங்க?
8 வருஷத்துலயே நாங்க ரோடு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். 8 வருஷம் ஆனதுன்றது ஞாபகப்படுத்தக்கூடாது, வேலையை ஞாபகப்படுத்து, சரியா? சார் போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? அவங்கள வெளியில வெயிட் பண்ண சொல்லு. வெளியே வெயிட் பண்ற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நீ உள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏய், உன் பேர் என்ன? என்ன நடக்குது இங்க? பெர்மிஷன் இல்லாம எப்படி உள்ள வந்த? உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன், சீக்கிரம் வெளியில போங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, யார்கிட்ட பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. 1 செகண்ட்ல சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், 1 செகண்ட்ல. இப்ப புரியுதா நான் யாருன்னு? உன் பார்ட்னர் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டா. ஹேமா, வாயை திறக்க மாட்டல்ல? திறக்காத. உன் பார்ட்னர் உன்னை பற்றின எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. எந்த அளவுக்கு டாக்டர் சிரீஷோட பேரை கெடுக்க பிளான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ரேப் பண்ணா, இந்த மாதிரி தேவைக்கு அதிகமாக பணம் கொடுத்தான். பொண்ணுன்னு சொன்னியே, கொஞ்சம் பணத்துக்கு அவளையே வித்துட்ட. நான் எந்த பிளானும் பண்ணல சார். ஆனா அவன் கௌரிய ரேப் பண்ணுவான்னு ஒவ்வொரு வாட்டியும் பண்ற மாதிரி தான் அப்பவும் நினைச்சேனா. பொய்யான பழிய போட்டு பிளாக்மெயில் பண்ணலான்னு. இன்னும் பணம் அதிகமாக சம்பாதிக்க ரேப் ஐடியாவை தான் கொடுத்தான்னு அரசியல்வாதியை சொல்கிறான் சார். சார் அவன் பொய் சொல்றான். அன்னைக்கும் பொய் தான் சொன்னான். அன்னைக்கு கௌரிய சும்மா பார்க்கணும் தான் சொன்னான், பிளானை புரிய வைக்க. இவதானாவ முடியுமா அவளால? அதாவது இவளால முடியுமா? பெரிய பிரச்சனை பண்றதுக்கு தைரியம் வேணும்ல. நிறைய இந்த மாதிரி மிரட்டி இருக்காங்கல்ல. நீ போ, அக்கௌண்டன்ட் கிட்ட சொல்லிட்டேன், பணம் வாங்கிக்கோ. நல்லா கேட்டுக்கோ, பாதி தான் கிடைக்கும், மீதி நர்சிங் ஹோம் மூடுனதுக்கு அப்புறம், சரியா? போ. ஹேமா, இவளை இங்கே விட்டுட்டு போ, நான் கொஞ்சம் பேசணும். நீரு நான் வந்துடுறேன். கௌரி, கௌரி, உள்ள போகாத. என்ன விடு, போகாதன்றல. என்ன உள்ள போக விடுன்னு சொன்னல. விடு, போக கூடாது. ஏய் என்ன விடு. போன்னு சொல்லல. என்ன பண்ணீங்க அவளை? ஏன் இப்படி பண்ணீங்க? அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வரும் நிஜமா அவளை ரேப் பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு அப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அதான் இப்படி. அவங்களுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நாங்க தானே அவங்க கிட்ட போனோம். நான் மீதி பணம் வேற வாங்க போக வேண்டியதா இருந்தது. நான் கௌரிக்கு புரிய வச்சேன். ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னேன். என் வயிறு ரொம்ப வலிக்குது. நான் நர்ஸை கூப்பிடுறேன். சீக்கிரம் நர்ஸ் என் கேபின் அனுப்ப, கொஞ்சம் சீக்கிரம். கௌரி அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார். அனாதை குழந்தை. நான் தான் அவளை பாத்துக்கிற பொறுப்புல இருந்தேன். என்ன அவ ரொம்பவே நம்புனா சார். கிராமத்தில் என்னாச்சு? வித்துட்டாங்க. அவங்க சித்தி சித்தப்பா பணம் வாங்கிக்கிட்டு வயசுல ரொம்ப பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ மாமியார் கௌரிய போட்டு பயங்கரமா அடிச்சாங்க. ரொம்ப கேவலமா நடத்தினாங்க. அங்கிருந்து ஓடி வந்துதான் அவ என்கிட்ட சேர்ந்தா. நீ அந்த சின்ன பொண்ணை என்ன பண்ண? எல்லாரையும் அவளை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்குறதுக்கு யூஸ் பண்ண. எனக்காக மட்டும் இல்ல சார். அவ படிக்க விரும்புனா. அவ நர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டா சார். எனக்கு வேற வழி இல்ல. புருஷன் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல. அவன் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான். நான் என்ன பண்ணுவேன்? அதான் எல்லாம் தப்பு தப்பா நடந்து போச்சு. அதான் மீது இருக்கிற பணத்தையாவது வாங்கிடலான்னு நான் நினைச்சேன். அதனால நாங்க டாக்டர் சிரீஷை மாட்டி விட நினைச்சோம். நீ டாக்டர் சிரீஷை எதிரியா நினைக்கிறாதான் உன் மோட்டிவ். ஆனா எங்ககிட்ட பெரிய ஆதாரம் இருக்கு. பட்டேல், 6 வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர் சிரீஷை படிக்கப்படி வாங்கினேன். ஏமா பத்தியம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அவங்கள மாட்ட வைக்கிறதுன்னு பார்த்துருக்கேன். ஏமா டாக்டர் சிரீஷோட நர்சிங் ஹோமில் ஜாயின் பண்ண உடனே அவளை காண்டாக்ட் பண்ணியிருக்க. என்ன
எங்க சஸ்பென்ஷன் நடக்காது, உன்னோட டிரான்ஸ்ஃபர் நடக்கும் ஜெயிலுக்கு. வாடா போரிக்கி வா, நாயே தூக்கி உள்ள போடுங்க. டாக்டர் ஷிரீஷ், சில சமயம் ஜஸ்டிஸை நிரூபிக்கிறதுக்கு பின்னாடி வருந்துற மாதிரி சில விஷயங்களால் பண்ண வேண்டியது இருக்கு. இதுவும் அதே மாதிரி ஒன்று தான். உங்ககிட்ட நாங்கள் நடந்துக்கிட்ட முறையை மாற்ற முடியாது, ஆனால் நாங்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தட்ஸ் ஓகே சார். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்க. எனக்கும் பொண்ணு இருக்கு. அவளுக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட கடமையை செய்யணும் தான் நானும் எதிர்பார்க்குறேன். பிரபா, சாரி பிரியா. அதித்தி என்கிட்ட உண்மையை சொன்னதும் நான் கூட்டிட்டு வந்தேன். நீங்க எங்களை மன்னிச்சிடுங்க. ஒரு சாரி பழைய வாழ்க்கைய திரும்பவும் மாற்றிருச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் உடஞ்ச நொறுங்கி போன வாழ்க்கைய மற்றவங்க மீட்டு தருவாங்கன்னு காத்திருக்காம உடஞ்ச நம்மளோட வாழ்க்கை துண்டுகளை ஒன்று சேர்த்து நாமளே அதை மீட்டு முன்னேறி போகிறது நல்லது. நான் டாக்டராக இருந்தேன், டாக்டராக இருப்பேன், இனிமேலும் இருப்பேன். இன்றைக்கும் என் பேஷண்ட்ஸோட நன்மை தான் எனக்கு பிரதானமான ஒன்று. எனக்கு நடந்த இந்த கொடூரமான விஷயத்த என் வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கு விட மாட்டேன். நான் நிரபராதி நிரூபணம் ஆயிடுச்சு. என்ன நடந்ததோ அதை நினச்சி பயந்தோ வெறுத்தோ இனிமே ஓட மாட்டேன். நான் பழைய மாதிரி மக்களுக்கு உதவுவேன், வழிகாட்டியாக இருப்பேன். அதே போல் எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க விட மாட்டேன். என் குடும்பத்தையும் கட்டி காப்பேன். கௌரி மாதிரி இளம் பெண்களுக்கு தீங்கு நடக்காமல் பார்த்துப்பேன்.